குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அப்படிப்பட்ட நம்ம குழந்தைகளோட மழலை மொழி. குழந்தையிடம் கொஞ்சி பேசுறது, குழந்தைய வருடுறது, குழந்தைய கட்டி தழுவுறது, குழந்தைய சமாதானம் செய்யறது, குழந்தைக்கு திட உணவு கொடுக்கறது. இதெல்லாம் எப்படிங்க இங்கிலீஷில் சொல்றது? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? நான் அந்த ஆண் குழந்தையிடம் மழலை மொழியில் பேசிக் கொண்டிருந்தேன். I was talking to the baby boy in baby talk. அந்த தாய் அவள் குழந்தையிடம் குழந்தை மொழியில் கொஞ்சி பேசினாள். The mother spoke parentese with her baby. அந்த குழந்தையின் பாதங்களை இதமாக வருடினாள். She gently fondled the baby's feet. அவள் தனது மகனின் தலையை இதமாக தடவி கொடுத்தாள். She gently caressed her son's head. குழந்தை சந்தோஷமாக மழலை மொழியில் ஒலித்தது. The baby happily babbled. தந்தை தனது மகனான ஜானின் முகத்தோடு முகம் வைத்து அன்பாக உரசினார். John's dad nuzzled his face. அந்த பெண் குழந்தையும் அவளுடன் பிறந்த அவளது சகோதரியும் சோஃபாவில் கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்தனர். The baby girl and her twin sister were cuddling on the sofa. கதறிக்கொண்டிருந்த குழந்தையை தூக்கி தன் கைகளில் வைத்து மெதுவாக முன்னும் பின்னும் அசைத்து சமாதானம் செய்தான். He lifted the screaming baby onto his arms and soothed it by gently rocking it in his arms. 6 மாதத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சாதாரண திட உணவை கொடுக்க துவங்கலாம். At 6 months, you can start weaning the baby onto normal solid food. குழந்தைகளுக்கு பற்கள் முளைக்க தொடங்கும் பொழுது அதிக எச்சில் வடிக்கும். Babies drool a lot when they are teething. நான் கேட்டை திறக்கும் வரை என் குழந்தையை வைத்திருக்கிறீர்களா? Could you hold my baby while I unlock the gate? அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். குழந்தை பிறப்பு ஏப்ரல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. She is pregnant. The baby is due in April. நல்ல பெற்றோர்கள் என்றும் சிசுக்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே அவைகளை நல்லபடியாக பார்த்து கொள்வார்கள். Good parents take good care of their growing babies even before they are born. அவள் கணவன் அவளுக்கு பிரசவம் பார்த்தார். Her husband delivered her baby. நேற்று முன்தினம் அவள் ஒரு குழந்தையை பிரசவித்தாள். Day before yesterday she was delivered of a baby. அப்புதான் இந்த குடும்பத்தில் கடைக்குட்டி. அப்பு is the baby of this family. நீங்க இந்த ஆபீஸ் மேனேஜர். இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு அழறீங்க? நீங்க ஒரு பச்சை பிள்ளை. You are the manager of this office. Why do you cry about smallest things? You are such a baby.